அவர் ஒரு வானரன் அல்ல, அவனில் வானமே குடிகொண்டிருந்தது. பூமியின் எல்லையை கடந்த பராக்கிரமம், பகவனின் பாதங்களை தாங்கிய பக்தி. சமுத்திரம் சீண்டிய புயல் போல பறந்தார். சஞ்சீவனி மலையை ஒரு கைப்பிடியில் தூக்கினார். அவர் சேவையில் சோர்வு இல்லை, அவர் நம்பிக்கையில் முடிவே இல்லை. ராமன் பார்த்தார், அவர் அன்பும் அர்ப்பணமும் தீரவே இல்லை. அதனால்தான் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்றார். நீ காலம் கடந்து வாழ்வாய் என ஒரு வரமாய் ஆசீர்வதித்தார். அந்த வரம்தான் அவரை சிரஞ்சீவியாக்கியது. 7 சிரஞ்சீவிகளில் ஒளிரும் ஒளி ஹனுமான். தர்மத்தின் காவலன், பக்தியின் தூதன், அழியாத ஆன்மாவின் அழகான உதாரணம். யுகங்கள் மாறினாலும், தர்மம் எங்கும் தடுமாறினாலும் அவரது கண்கள் கவனமாக உள்ளன. அவரது உயிர் நம் உரையாடலில் இசைவாக இருக்கிறது. எங்கு ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கு அவர் நிழல் போல நிற்கிறார். அவர் காது சாய்ந்திருக்கும். உங்கள் நாவில் இருக்கும் நாமத்தை கேட்க அவர் உயிரோடு மட்டுமல்ல, அவர் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறார். அவர் காலத்தையே கடந்தவர். ஜெய ஹனுமான். மற்ற சஞ்சீவி கதைகளுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.